ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்சிதாரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஜிக்ஜாக் ஸ்டிச்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஸோ நான் டைப் 1 வந்து எப்படி இமேஜில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜில் வந்து நான் எப்படி ஜிக்ஜாக் ஸ்டிச் டைப் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு இமேஜ் எடுத்தோமோ ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு ஆப்போசிட் திரும்பி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் எப்படி போடுவோம், மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே இப்படி தானே போடுவோம். ஸோ அதே ஸ்டிச் தான் வந்து நான் இங்கே வந்து சின்ன சின்னதாக போட போகிறேன். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே கீழே அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நம்ம வரைஞ்சிருக்க அந்த லைனை வந்து நம்ம ஒரு பார்டராக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக வந்து போட்டுட்டு வரேன். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சு டைப் 1. ஸோ நீங்கள் போடும்போது நல்லா க்ளோஸாக சின்னதாகவே போடுங்க. இப்போ நான் போடுறது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நான் எப்படி போகிறேன் அப்படின்னு. ஓகேங்களா, இந்த லைனை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு ஸோ இந்த ட்ராப் பண்ணிக்க பார்த்து இந்த லைனை நம்ம சென்டர் மார்க்கை எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த ஜிக்ஜாக் வந்து சென்டரில் வந்து நம்ம கரெக்டாக வரும். ஓகேங்களா, பார்க்குறதுக்கு. ஸோ சின்ன சின்ன ஜிக்ஜாக்காக போடுங்க, நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இமேஜ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா. ஓகேங்களா, இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் தான் போட்டுக்கேன். ஸோ நீங்கள் அதேமாதிரி சில்க் த்ரெட்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ப்ளவுஸ்லாம் போடும்போது ஈஸியாக வரும். ஓகேங்களா, அதே மாதிரி த்ரெட்டு வந்து அடிக்கடி கட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கட் ஆகுது அப்படின்னா அது காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட்டை ஃப்ரேமுக்கு அடியில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்போம். ஓகேங்களா, கீழே அந்த த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. ஸோ லூஸாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவும் டைட்டாக ரொம்ப லூஸாக பிடிக்க மீடியமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி கிளாத்தில் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுடுக்கடிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. நம்ம இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம நீடியில் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, நம்ம கண்டினியூஸாக வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த நீடியில் கரெக்டாக ரொட்டேட் பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊசி வந்து கிளாத்தில் மாட்டாமல் ஈஸியாக வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் இது வரைக்கும் வந்துட்டு இந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீ கப் மாதிரி இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்டினியூஸாக அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு இந்த நேரத்துக்கு மேலே நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவருக்கு ஒரு கலர் கொடுங்க, எகெயின் இந்த மாதிரி டீ கப்புக்கு ஒரு கலர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஜாடிக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம கட் ஒர்க்கே நம்ம பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதெல்லாம் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்லாம் நிறைய டிசைன்ஸில் ஒர்க் பண்ணும்போதுமே பீடெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவோம். கட் பீடெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவோம். டியூப் பீடெலாம் ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்டிச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஜிக்ஜாக்காக வந்து லோட் பண்ணுவோம். அதாவது பீடு லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா,
அப்போல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த டீ கப் கட்டை வந்து நான் கொஞ்சம் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அது பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த நேரத்தில் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ணி இந்த பார்ட் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படிங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ சென்டரில் வந்து நான் இன்னொரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் கலர் எடுத்து இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து அந்த கலர் நான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எப்பவும் போல் ஆரம்பித்து ஆப்போசிட் திரும்பி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் என்ன பண்ணேன்னா இந்த ட்ராப் பண்ணிக்கிற லைன்லேயே வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜிக்ஜாக் ஸ்டிச் கொடுத்து கண்டினியூஸாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர் கிட்டே வரும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி கீழே வந்து ஜிக்ஜாக் போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம வந்து திருப்பி வரும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவரில் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் போடும்போது ஜிக்ஜாக்லேயே போடுங்க. அப்போ தான் முன்னால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ அந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்னதாக குட்டி ஒன்றாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த பெண்டு கட்டியில் கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்குது. இன்றைக்கி நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து இன்னொரு பார்ட் வந்து லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. மேலே இந்த கைப்பிடியை வந்து நான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேம் அதே ரெட் கலரில் த்ரெட்டில் தான் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து இந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து இந்த மாதிரி இமேஜில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து இமேஜில் போட சொல்கிறது. அதேமாதிரி போடும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்க்குறதுக்கு டிசைன் வந்து நல்லா யூனிக்காக நமக்கு எடுத்து காமிக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை நான் போட்டு காமிச்சிட்டேன். ஜிக்ஜாக் ஸ்டிச்சில் வந்து டைப் பண்ணி எப்படி இமேஜில் போடுறேன்னு நான் போட்டுட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.